கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். என் அன்பு தகப்பனே, இந்த நாளிலையும் பேசுகிறீங்களா? பிதாவின் ஆவியானு சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாத பிள்ளைங்களை தாழ்த்துக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பேசும் ஆண்டவரை நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 141 சங்கீதம், தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்தில் வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. என் அன்பு சகோதரி தாவீது சொல்கிற ஒரு காரியம் கேட்டால், நான் உம்மை நோக்கி என்ன கூப்பிடுகிறேன். தாவீது வந்து ராஜா, இஸ்ரேல் தேசத்துக்கு நினச்சி ராஜாவாக இருக்கிறாரு. ஆனால் அவர் நினச்சிறாரு, ஆண்டவர் நோக்கி நினச்சிட்டாரு, கூப்பிடாரு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அதாவது கூப்பிடுறது யாரோ எளியவங்க தான் கூப்பிடணும், அவங்க தான் கூப்பிடணும் இல்லை, எல்லாருமே நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். யாராக இருந்தாலும் சரி, பணம் படைச்சவங்களாக இருந்தாலும் சரி தான், கோடிக்கணக்கில் இருந்தாலும் சரி தான், எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாத குடும்பம் யாருமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை உண்டு. அதனால் அந்த பிரச்சனைக்கு மத்தியில் நம்மளை படைச்ச ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடணும். ஏசப்பா, நீர் எனக்கு இறங்கோன்னு சொல்லணும். ஏசப்பா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் தான் சொன்னார். உங்கள் இருதையும் கலங்காது இருக்கட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அன்பு தேவ பிள்ளையை நம்ம கூப்பிடும்போது தேவனாய் கர்த்தர் நினைச்சிறாரா வருகிறார். அவர் நம்ம பக்கத்தில் நினைச்சார். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்தில் வர தீவிரியும், சீக்கிரம் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. அதான் தேவ பிள்ளைங்களே யாராக இருந்தாலும் சரி தான், ஏசப்பாவை நீங்கள் நோக்கி கூப்பிடும் போது தேவனாய் கர்த்தர் எப்பேற்பட்ட காரியத்தில், நான் சொல்கிறேன் அதிகமாக சொல்கிறது தான், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவன் அதில் விடுதலை கொடுப்பார். உங்களுக்கு உடனே விடுதலை கிடைக்காட்டாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் டெய்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே நீங்கள் இருங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை தருவார். என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி தான், என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தான், அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சொல்லணும். மனசுலேயே வச்சுக்கிட்டே ஆனால் அப்படியே ஜெனிச்சி அப்படின்ட்டு அப்படியே மனசில் வச்சுட்டு புலம்பிக்கிட்டே நீங்கள் இருக்கிற பார்க்கலாம். கர்த்தர் அதை பார்க்குறார். ஆனாலும் என்ன சொல்கிறாருன்னா, கேளுங்களை பொங்கல் கொடுக்கப்படும் இருக்கிற, கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கிற, செபத்தில் விசுவாசத்தோடு எவைகளை கேட்பீர்களோ உங்களுக்கு பெற்றுக்கொள்வீர்கள்னு அந்த சொல்லியிருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் தான், என்ன பிரச்சனை என்ன நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடியில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஏசப்பாவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு ஏசப்பாட்ட உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் வைங்க. நாட்களில் ஆதியாமத்தை தான் ஆண்டவர் கொண்டு வர்றாரு, யாக்கோப்பை தான் கொண்டு வர்றாரு ஆண்டவர். அந்த காரியத்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோப்பு வந்து பயங்கரமான பிரச்சனையை சந்திச்சிருப்பார். பயங்கரமான பிரச்சனைகளை அவர் என்ன செஞ்சிருப்பார், சந்திச்சிருப்பார். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்ன நடக்குன்னா, அவர் வந்து வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். எங்கட யாக்கோப்பு ஏசா. அப்போ ஏசா தான் மூத்த பையன். மூத்த பையனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாக்கியம். அவனுக்கு வந்து சொத்தில் 2 பங்கு அவனுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த யாக்கோப்பு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோப்பு சில காரியங்கள் என்ன செய்கிறாரு, உண்மை இருக்கும், அவர்கிட்ட பொய் இருக்கும். அந்த ஏசா வந்து வேட்டையாட போயிருப்பான். வேட்டையாட போயிருக்கும்போது வேட்டையாடுறவன் யாக்கோப்பு வந்து வீட்டில் இருக்கிறவன். அதனால் அவன் இளைவன், யாக்கோப்பு தான் தம்பி. ஆனால் அவன் வேட்டையாட போகும்போது அங்கே வெயிலில் பயங்கரமாக இருந்து பசியோடு வந்திருப்பான். பசியோடு வந்து அவன்கிட்ட அண்ணங்கிற தம்பிக்கிறன் கூழ் காய்ச்சிக்கிட்டு இருப்பான். அந்த கூழ் காய்க்கும் போது அந்த சிவப்பு கூழ்னு போட்டிருக்குது. ஆனால் அவன் வந்து கேட்ப கூட என்ன தெரியாது. அதனால் எனக்கு கொஞ்சம் கூழ் தான் கேட்டால் நம்ம என்ன செய்வோம், சரிப்பா நல்லா நம்ம சேர்ந்து 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ உள்ள காலத்தில் நம்ம அப்படி தான் சொல்லுவோம். எதுனாலும் பரவாயில்ல, சரி நீ ஒரு பிடி சாப்பிட்டு நான் ஒரு பிடி சாப்பிட்டு தண்ணி குடிப்போம், வயிறு நிறைஞ்சிடும். நான் என்னை பொறுத்தவரை சொல்லுவேன், யாராக தண்ணி தான் சரி. அவங்க வயிறார சாப்பிட்றது நமக்கே திருப்தியாக இருக்கும். நம்ம வந்து ஒருத்தங்க வந்து பசின்னு சொல்ல வரும்போது எனக்கு மாத்திரம்தான் இருக்குது, நம்ம உனக்கு தரமாட்டேன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பசி எப்படி பசியில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிறத பங்கு வச்சு சாப்பிட்றது நல்லது. ஆனால் அந்த யாக்கோப்பு என்ன பண்ணுறான்னா, அவங்க அண்ணங்கிட்ட அந்த காரியத்தை நினச்சினா, உன் சேஷ்டபுத்திர பாக்கியத்தை நீ எனக்கு தந்துருங்க. இது அப்படி ஆதாயத்தோடு மக்கள் இருக்காங்க. கூட பிறந்தன்னு கூட பார்க்கல, கூட பிறந்த இருந்தானே செத்தா எனக்கு என்ன பற்றி அப்படி தான் இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் தான், ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளை அறியாத பிள்ளைகளை இருந்தாலும் தான், சகோதர பாசத்தோடு தான் இருக்கணும். யாரே பார்த்தாலும் நம்ம சகோதர பாசத்தோடு பழகும்போது எந்த காரியத்திலையும் நமக்கு வந்து அவங்க உதவி ஒரு நாள் என்றைக்குனாலும் அவங்க உதவி நமக்கு தேவைப்படும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், அந்த யாக்கோப்பு என்ன செஞ்சுட்டானா, கூழ் காய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த ஏசா வரும்போது என்ன கேட்பான்னா, நான் என்ன செய்யணும், எனக்கு வந்து இன்றைக்கி இந்த காய்க்கிற கூழை எனக்கு வந்து தானு கேட்கும்போது உன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை எழுதி தான் நாங்கள் தாரேன் அப்படின்ட்டு இருப்போம். அந்த இவனுச்சுன்னா, நான் தான் சாக போகிறேன்னு, எதுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாக்கியம், நீ வந்து வாலி பையன் தானே, அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்தால் ஐயா என் பிள்ளைகளுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அப்போ சரி பரவாயில்ல, இந்த நீ அச்சு எழுதி கொடுத்துட்டு அவன் என்ன செஞ்சிடான், கூழை வாங்கி
காய்ச்சல் போல் வாங்கி குடிச்சிருவான். குடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் அவனுக்கு அது இருந்துச்சு நல்ல விசாரம் ஆகிட்டான்னு பல இது சிந்திச்சிருப்பான். நம்ம கொடுத்த தப்பை பற்றி சிந்திச்சிருக்கலாம். ஆனாலும் என்ன செஞ்சுருக்கான், அப்படியே மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டு இருந்திருக்கான். இது என்ன செஞ்சு ஒரு காலம் வரும்போது என்ன அடுத்த ட்ரிப் என்ன செஞ்சுருப்பான்னா, அவங்க அப்பா வந்து வயசாகிட்டு, ஈசாக்கு நல்ல வயசாகிட்டு, ஈசாக்கு பிள்ளைங்க தான் யாக்கோபு ஏசாவும் பைபிளில். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் சொல்கிறாரு, நான் சாகரைக்கு முன்னாடி எனக்கு வேட்டையாடி எனக்கு வாங்கி ருசியாக இதாக செஞ்சு தாங்க அப்படின்னோடனே காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடிட்டு வாங்கினோன்னே அவன் உண்மையாக போகிறான். ஏசா வந்து என்ன செய்யறான், உண்மையாக காட்டுக்குள்ளே போய் அந்த வேட்டையாட போகிறான் மிருகங்களை. அவன் வாங்கி அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி சந்தோஷத்தோடு போகிறான். ஆனால் யாக்கோப்பு வீட்டில் இருக்கிறவன் என்ன செய்யறான்னா, அவங்க அம்மா உங்கள் அப்பாவுக்கு வாங்கி ருசியாக நான் செஞ்சு தரேன், அவர் ஆசீர்வாதத்தை அப்புறம் நீ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற கொளுத்த கன்று அடித்து வாய்க்கு ருசியாக நல்லா சமையல் செஞ்சு கொடுத்துருவா. கொடுத்த உடனே என்ன செஞ்சிடுவான், அங்கே தகுப்பங்கிட்ட போய் என்ன செஞ்சிடுறான், போய் அவன் போகும்போது அவங்க மேலே இந்த காட்டு வாசம், அந்த மரத்துகளுடைய செடி வாசம்லாம் அந்த ஏச மேலே அடிக்கிற மாதிரி அந்த மேலே வந்து ஒரு ஆட்டு தோலை, ஆடு நிறைய வளர்க்குறதுனால ஆடுகள் நிறைய அடித்து சாப்பிடுவாங்க. அதனால என்ன சொன்னால் அந்த தோல்லாம் அலசி காய போட்டிருப்பாங்க. அதை எடுத்து மேலே போட்டு அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அதனால் இங்கே என்ன செய்யுங்க இது மேலே போட்டுக்கிட்டாங்க. கையிலேயும் அந்த ரோமங்களில் அந்த முடியை அந்த இது செஞ்சுப்பாங்க வச்சுருப்பாங்க, கையிலையும் வச்சு கை மேலேயும் போட்டுக்கிட்டான். அப்போ தகப்பன் என்ன செய்ய, தகப்பன்கிட்ட போய் அந்த கறியெல்லாம் பொரிச்சு குழம்புலாம் வச்சு கொடுத்து அப்பாட்ட கொடுக்க வரும்போது அப்பா என்ன சொல்கிறாரு, நான் வந்து சொல்கிறாரு, இவன் வந்து இந்தாங்கப்பா நீங்கள் எல்லாம் சமையல் செஞ்சுட்டு சாப்பிடுங்கப்பா அப்படிங்கும்போது அப்பன்னு சொல்கிறது, நீ ஏசா எங்கேன்னு கேட்கும்போது நான் தான் ஏசா அப்படிமா. யாக்கோ போய் ஏமாற்றி கொடுக்குறான். அப்போ மேலே பக்கத்தில் நான் தடவி கொடுக்கும்போது தடவி பார்க்கும்போது மேலே சரீரம்லாம் என்னது ஏசா, ஆனால் குரல் இருந்து என்னச்சுது சரீரமாக ஏசா மாதிரி இருக்குது, குரல் வந்து யாக்கோப் மாதிரி இருக்குமா. அதுக்குரிய சரி நம்ம பிள்ளைய தான் இருப்பான் அப்படின்ட்டு நினச்சிவார். ஏசாவை ஆசீர்வதிக்கிற மாதிரி ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது யாருன்னா யாக்கோப்பை பெற்றுக்கொண்டுருவான். அதனால் அவன் திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து அவங்களத்தையும் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வர லேட்டாகிடும். அவங்க உண்மையாக செயல்படுறான். உண்மையாக செயல்படுறதுக்கு என்றைக்கும் யாருக்கும் பவர் இருக்காது. பொய் சொல்கிறவங்களுக்கும் ஏமாத்துறவங்களுக்கு தான் பவர் நிறையா இருக்கும். என்கிட்ட அவங்க ஏமாற்றுவாங்க. எப்படின்னா பேச்சு ஓங்கி பேசும்போது அவங்க பேச்சை எடுபட்டுரும். அப்புறம் கண்ணீர் வடித்து பேசும்போது அவங்க பேச்சை எடுபடும். அதனால் உண்மையாக நிற்கிறவங்களுக்கு கண்ணீரும் வராது, ஓங்கியும் பேச மாட்டாங்க, சாப்பிட்டா தான் பேசிட்டு போவாங்க. அதனால் அது வந்து எல்லாத்தையும் படைச்சது யாருன்னா ஆண்டவர் படைச்சி அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுனால அவங்க என்ன செய்ய வேண்டாம், யாருக்குனாலும் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி தான் அன்றைக்கி ஏசா இருந்தார், அதே மாதிரி தான் யாக்கோப்பு இருந்தார். யாக்கோப்பு இருந்தாருன்னா அவன் ஏமாத்துறவனாக இருக்கிறனால எல்லாத்தையும் சின்ன சின்ன பிரச்சனை, குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ்க்கு கூழு கொடுக்கறது கூட அவன் என்ன செஞ்சு அவங்க நீ புத்திர பாக்கியத்தை நீ சேஷ்ட புத்திர பாக்கியத்தை எழுதி தந்துடணும்னு சொல்லி அவன் அடம் பிடிச்சி வாங்குறவன், முரட்டுத்தனம் உள்ள வந்திருக்கான். அவன் வாங்கிட்டான். ஆனால் அங்கே தகப்பங்கிட்டே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், நான் தான் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை தலையில் கை வச்சு ஜெபிக்கும் போது ஏசாவாக தான் தந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆசீர்வதிப்பார். எல்லா ஆசீர்வாதத்தையும் வளைச்சு ஆசீர்வதிச்சு கொடுத்துருவார். ஆனால் கடைசி நேரத்தில் ஏசாவா வருவான், வேட்டையாடிட்டு வருவான். ஈசாக்கு கண்ணு தெரியாது தகப்பனுக்கு. வந்து அப்பாங்கும்போது நான் எல்லாத்தையும் அவனை ஆசீர்வதிச்சிட்டேனப்பா அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுவார் அப்பாவும். இவனுக்கு என்ன செஞ்சிடும், கோவம் வந்துடும். அதனால கோவம் வந்து என்ன சொல்லிடுவான்னு கேட்டால், இரு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், உங்கள் அப்பா மறுச்ச பின்பாக உன்னை என்னை கொன்றுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அது ஒரு மனசுக்குள்ளே வைராக்கியமானது. என்ன அவன் செஞ்ச அட்டூழியம் நிறையா, யாக்கோபு செய்த காரியங்கள் நிறையா அவன் பாட்டுக்கு புட்டிவாது, அவன் நினச்சதை பிடிச்சிட்டு அவன் போயிருந்தான். ஆனால் சோகமான பிள்ளை ஏசா வந்து அவன் உண்மையை உத்தமாக நடக்கிறான், எல்லாத்துக்கும் உண்மையாக செய்யணும்னு ஆசைப்படுறான். கடைசியில் அவனுக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்டா மனசு வேதனை தான். அவனுக்கு மிஞ்சினது என்னது வேதனை தான், அவனுக்கு மிஞ்சினது இருந்து கண்ணீர் தான். அப்போ பாருங்கள், அந்த தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிற எண்ணம் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் பார்த்து, ஆனால் நிறைய கஷ்டப்பட்டான் யாக்கோப்பு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். தன் பிள்ளையை கூட எகிப்து தேசத்துக்கு அடிமையாக்கி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன பின்பாக கூட என்ன நடந்துச்சு, அந்த இடத்துல கொண்டு போன பின்பாக செத்து போயிட்டான்னு பெத்த பிள்ளைகளே 12 பிள்ளைகளில் 10 பேர் அங்கே சின்ன பிள்ளை பெனிமின் வீட்டில் இருக்கான். யோசேப்பு வந்து என்ன செஞ்சுருக்கிறான், அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறான். யோசேப்பு யார், யாக்கோப்புடைய பிள்ளைகள், பிற்காலத்தில் நடந்தது. அவன் சாப்பாடு கொண்டு போகிறான். ஆனால் அவனை என்ன செய்கிறான், இவன் சொப்பனக்காரன்னு சொல்லி அவன்
ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க சொப்பனம் பண்ணேன் அதை பார்த்தேன், இதில் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, இவ்வளோ 11 புள்ளுக்கட்டி என்னை பார்த்து தலை வணங்கிச்சின்னு சொன்னதுனால அவனை நினச்சி கொல்லணும்னு திட்டம் போட்டுட்டு அலைவாங்க. அது 10 பேர் உள்ள பெரியவங்க அந்த மாதிரிலாம். அந்த காரியத்தில் நினச்சிடுறாங்க. அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் யாக்கோப்பு. தான் பிள்ளை அந்த 10 12 பிள்ளையில் ஒரு பிள்ளை மேலே ரொம்ப கஷ்டப்பட்டான். கண்ணீர் வடித்தான். எத்தனையோ வருஷம் கண்ணீர் வடித்தான். அவன் பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லிடுவாங்க. அவன் பிள்ளைங்க மூத்த பிள்ளைங்க எல்லாருமே இஸ்மவேலர் கையில் விற்றுட்டாங்க. அது எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான் பையன். அந்த பிள்ளை மேலே யோசிப் மேலே அந்த யாக்கோப்பு ரொம்ப பாசமாக இருந்தான் தகப்பன். ஆனால் இது வாலிப ஸ்டேஜில் இந்த தகப்பன் யாக்கோப்பு ஏசப்பாவுடைய பிரச்சனை வாலிப ஸ்டேஜில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பிற்காலத்தில் யாக்கோப்பு ரொம்ப கண்ணீர் வடித்தான். ரொம்ப அந்த பிள்ளையை நினச்சி இதனாலேயே நான் பாதத்துக்குள் இப்போ நான் செத்து போயிடுவேன் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தான். இதை இப்படியே நினச்சி பிள்ளைய பறி கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருப்பான். அந்த கண்ணீர் பூரா கடைசி காலத்தில் தான் வடித்தான். அதனால் யாராக இருந்தாலும் சரி தான், நான் முதல்ல வாலிப ஸ்டேஜில் நல்லா துள்ளி குதிச்சுட்டு இருந்தாலும் ஆண்டூருக்கு முன்னால் உண்மை உத்தமத்தோடு இருந்தால் கண்டிப்பாக பின்னால் எனக்கு சமாதானத்தோடு அங்கே இருப்பாங்க. ஆனால் முன்னாடி இருந்து அட்டூழியம் பண்ணிவிட்டு நான் நல்லா தானே இருக்கேன்னா பின்னால் ஒரு காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பின்னால் உள்ள காலத்தினால பயங்கரமான பிரச்சனைகள் நடக்கும். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சும்மா விட மாட்டார். ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சது அவர் தானே. தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், அந்த தேவனுக்கு பயந்து நடக்கணும். யாராக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நடக்கணும். முன்னாலே நல்லா இருக்கும், ஆனால் பிற்காலம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். யாரை ஏமாத்தினாலும் சரி தான், அடுத்தவங்க பணத்தை கொள்ளையடித்தாலும் சரி தான், அடுத்தவங்களை போய் மட்டும் கொலை பண்ணாலும் சரி தான், அவங்க சந்ததிகள் நிச்சயம் அறுக்கப்பட்டுரும். சந்ததிகள் கொலை செய்தாச்சுன்னா அந்த சந்ததிகள் ஒன்றுமே நல்லா இருக்காது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை. அந்த குடும்பங்கள் கண்ணீரோடு போய்கிட்டு இருக்கும். அந்த கண்ணீர் பூரா தவறு செய்தவங்க மேலே தாக்கப்படும். இந்த யாக்கோப்பு மித்தமாக கடைசியில் யோசேப்பு பல பாடுகளை பட்டான். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக அந்த எகிப்து தேசத்தில் யோசேப்பு ஆண்டவர் உயர்த்திட்டார். கடைசி காலத்தில் மனம் திரும்பி இருப்பார். யாக்கோப்பு வந்து தெரியாமல் பண்ணிட்டேன்னு அவர் சொல்லியிருப்பார். என்ன யாக்கோப்பு சில காரியத்தில் வந்து ஆண்டுகிட்ட அந்த இந்த காரியத்தில் வாசிக்கணும். இதில் தான் பாருங்கள், இவன் வந்து இங்கேருந்து அண்ணனை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்லி அவனை கொல்லணும்னு ஏச திட்டம் போடுவான். அந்த நேரத்தில் தாய்கறி என்ன செய்வான்னு கேட்டால் நேராக தாய்கறி அவங்க அண்ணன் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிடுவான் பையனை. அங்கே அண்ணன் இருக்கிற இடத்துல போயின்னா அண்ணன் அந்த தாய் மாமா இந்த யாக்கோப்பை நினச்சிவார், ஏமாற்றுவார். நிறைய காரியத்தில் ஏமாற்றுவார். முதல்ல கல்யாணம் படிக்கல பெண் விஷயத்தில் ஏமாற்றுவார். அவனுக்குள்ள வருகிற அங்கே வேலை செய்ய வச்சுருப்பான், ஆடு மேய்க்க வச்சுருப்பான், அதில் சம்பளத்தில் ஏமாற்றிடுவார். ஆட்டில் ஏமாற்ற நடக்கும். நிறைய காரியத்தில் ஏமாற்றுவான். அதில் இவனும் ஏமாற்றுவான். இவனும் ஆட்டுக்கு அதை புள்ளி போட்ட ஆடு, கோடு போட்ட ஆடுன்னு சொல்லிக்கிட்டு நடப்பான். ஆனால் அவ்வளோ பிரச்சனைகள்லையும் அந்த இடத்துல இருந்து அந்த மாமனார்ட்ட சண்டை போட்டு மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வாரான். அந்த அக்கா தங்கச்சி 2 வந்து அங்கே கல்யாணம் முடிச்சிருப்பான். அவங்க வேலைக்காரி அந்த காலத்தில் எத்தனை பொண்டாட்டின்னு கேட்டலாம். அதனால் வேலைக்காரிகளெல்லாம் கல்யாணத்தை முடிச்சு நினச்சிருப்பான். பிள்ளைகளை பெற்று எடுத்துருப்பான். 11 பிள்ளைங்களை பெற்று எடுத்து கூட்டிகிட்டு வாரான். வர்ற வழியில் தான் பெஞ்சமின் பிறக்கிறான். ஆனால் அந்த இடத்துல வந்து இவன் என்ன நடக்குது, உன் அண்ணக்காரன் வாரான், ஏசா வாரான், உன்னை கொல்றதுக்கு வாரான், 400 பேர்த்த கூட்டிகிட்டு வாரான் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறான். அப்போ தான் அவன் என்னச்சுறான்னா தெய்வ பாதத்தில் நிற்கிறான், ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம். அவன் அப்படி கேள்விப்பட்ட உடனே நினச்சிடான், ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரை கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோப்பு பின்பு தன்னை பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் அப்பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சண்டை தொட்டார். யாக்கோப்பை அந்த கர்த்தருடைய தூதன் வாராரு. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் யாக்கோப்பிட்ட வந்து என்ன செய்கிறார், யாக்கோப்பு வந்து அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டு என்னை ஆசீர்வதியும் அப்படிங்கிறாரு. விட்டவே மாட்டேங்க, பொழுது விடியுது விடு அப்படிங்கிறாரு, விடவே மாட்டேங்க. அப்புறம் என்ன செய்கிறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கும், பேர் என்னங்கிறாரு, யாக்கோப்புங்க. நீ யாக்கோப்புன்னு சொன்னால் இன்னும் எல்லாத்தையும் ஏமாற்றினாலே இவன். ஆனால் உன் பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். யாக்கோப்பு ஆசீர்வதிக்க எனக்கு பிரியம் இல்லை, இஸ்ரவேல் ஒன்றே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிப்பார். இது அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. அழுகிறான், தேவசமத்தை போராடுகிறான். 28ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் உன் பேர் நீ
யாக்கோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டார். மனுஷனோடும் போராடுறான் ஆசீர்வாதத்துக்கு, தேவனோடும் போராடுறான். போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்ட எழுதி நான் வாங்குகிறேன். பேரை மாற்றி விட்டுட்டார் அவர். இந்த பேரை நீ இருந்தீனா லாய்க்கப்படாது, இந்த பேரில் இது நீ யாக்கோப்பு யாக்கோப்புன்னு சரியான தெத்தலாம் நீ இருக்கிற, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாலேங்கிற, இந்த பேர் வேண்டாம், யாக்கோப்பு ஆசீர்வதிக்க எனக்கு பிரியமே இல்லை, இஸ்ரவேல் இருந்தது பேர் தான் எனக்கு பிரியம்னு சொல்லி இஸ்ரவேல்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார், பேரை மாற்றினார். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம், பெரிய தேசமே இஸ்ரவேல் தேசம் இருக்குது. ஆண்டவர் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்தார். தேவனாய் கற்ற பிள்ளைகளை 6ஆம் தேதி தான் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதான் அவர் விரும்புவார். அவர் சும்மா புரட்டு நாவு அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அதனால் புரட்டு அளப்பு வாய் கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் சொல்லுகிற நாவை கர்த்தர் கட்டி அறுத்து போடுவேன் இருக்கிறாரு. தேவ பிள்ளைகளாக்கி 6ஆம் தேதி தான் தேவனுக்கு முன்னால் பயபக்தியாக இருங்க, தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருங்க. தேவன் அதுதான் விரும்புகிறார். அவர் உண்மையை விரும்புகிற தேவன். நீதி உள்ள நியாயாதிபதி நம்ம ஆண்டவர், உண்மையை விரும்புகிற தேவன். அந்த அவர் உண்மை நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பொய் வார்த்தை உங்கள் வாயில் வந்துட்டுனாலே பிசாசு உங்ககிட்ட இறங்குறான்னு அர்த்தம். அதான் ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள்ங்கிறார் ஆண்டவர். ஏன்டா உங்களை பொய் சொல்ல வைக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணுவோம். பொய் சொல்ல வைக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணுவோம். சின்ன பிரச்சனை இதெல்லாம் சொன்னால் என்ன, அதனால் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது கூட பிசாசு தான். நீங்கள் அதில் கூட தெளிவாக தான் இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அது ஆண்டவருக்காக நீங்கள் இந்த காரியம் தரும்போது என்ன வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். அதனால் தேவ பிள்ளைகளை 6ஆம் தேதி தான். ஆனால் ஆண்டவர் சூழ்நிலைக்கு தகுந்தாக்க அன்றைக்கு மாற்றுவார். ஆனால் நீங்கள் 6ஆம் தேதி தான் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்கிறது சாசுக்குரியது. கர்த்தருக்காக நீங்கள் முன்பாக நின்று உண்மையாக நீங்கள் நின்று பாருங்கள். ஆண்டருக்கு முன்னால் உண்மையாக நின்று பாருங்கள். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். உண்மையாக நின்று பாருங்கள். வாசம் நிறைய ஆண்டர் பைபிளில் கையில் ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, தேவனுக்கு முன்னால் அந்த வாசித்து அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதுதான் உண்மை. தானியில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 400 பேரோட வந்தான் பாருங்க. இந்த தேவனோடு போராடுறான், மனுஷனோடு போராடுறான் பாருங்கள். போராடி தேவ சமுதிரம் நின்று தேவனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். 400 பேரோட வந்த அந்த சகோதரன் அண்ணன் என்ன நினச்சுவான்னா, யாக்கோப்பை கட்டி பிடிச்சி அழுவான், பாசத்தோடு அழுவான். அந்த ஜெபம் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா அந்த யாக்கோப்பு அது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம், யாக்கோப்பு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலிருந்தும் ராகிலிடத்திலிருந்தும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலிருந்து வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர் பிள்ளைகளையும் முதலிலே லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் விளைவிச்சு அனுப்புகிறாங்க. அனுப்பி அப்போ பாருங்கள் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரமிட்டு குனிந்து வணங்கி தன் சகோதரிடம் கிட்டி சேர்ந்தான். 7 விசை தலை வணங்கி அவன் நிற்கிறான் அண்ணங்கிட்ட. அவன் எல்லாம் ஏசப்பட்ட ஆண்டவர்கிட்ட அப்பாட்டு போராடிதான், ராம் முழுவதும் போராடி ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மனுஷனுக்கு முன்னால் வாரான். அதான் அவனுக்கு ஒரு போராட்டம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ராம் முழுவதும் தேவ சமுத்திரம் விழுந்து கிடந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டான். நீ என்னோட தேவனோடையும் போராடிட்ட, மனுஷனோடையும் நீ போராடுற, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், அவனை ஆசீர்வதிக்கிறேன். அந்த தேவ சமுத்திரம் ஜெபம் பண்ணிட்டு போய் நின்ன உடனே அங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம், அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். கொலை செய்யணும்னு வந்த அண்ணன் தம்பி முழுவதும் தேவசமுதிரம் ஜெபிச்சதுனால பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணிட்டார். அந்த மாற்றத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் தான் அதை தான் விரும்புகிறார் ஆண்டவர். தேவ சமூகத்தை நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தான், தேவ சமூகத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. தேவ சமூகத்தில் போராடி ஜெபிங்க. எல்லாம் உங்கள் பிரச்சனை பூரா ஆண்டவர் சமூகத்தில் வச்சு தேவ சமூகத்தில் உட்காந்துருந்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனை எங்களுக்கு இதெல்லாம் மாற்றி தாரோம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியத்திலேருந்து எங்களுக்கு ஜெயத்தை தாரோம் ஆண்டவரே அவனு ராம் முழுவதும் தேவ சமுதிரம் ஸ்தோத்திரம் சொல்லி தேவ சமுதிரம் காத்திருக்கான். பகல்லனாலும் நீங்கள் காத்துருங்க. தேவ சமுதிரம் நீங்கள் டெய்லி தேவ சமுதிரம் உங்கள் விண்ணப்பத்தை கொண்டு போங்க. கர்த்தர் பெரிய அசைவை உண்டு பண்ணிடுவார். பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாத மாற்றத்தை. 400 பேரோட வந்தான், 400 பேரோட கொல்லணுன்ட்டு வரான் தம்பிக்காரனை. ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு, சமாதானம் உண்டாச்சு. கெட்டி பிடிச்சி அழுதாங்க, முத்தம் கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை,
நான் நினச்சேனா நான் உன் கூட வரணும் அப்படிங்கும்போது கூட நீங்கள் இல்லை, நான் எல்லா ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, உன்னுடைய ஒன்றுமே எனக்கு வேண்டாம், அப்படி நீ நல்லா இருந்தால் போதுங்கிற மாதிரி ஆண்டவர் மாற்றினாருங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான், தேவ சமூகத்தில் தான் உங்களுக்கு திரளான மீட்பு உண்டு, தேவ சமூகத்தில் சமாதானம் உண்டு, தேவ சமூகத்தில் சந்தோஷம் உண்டு. எப்பேற்பட்ட காரியத்தையும் கர்த்தர் முடியாதுங்கிற காரியத்தையும் முடிய பண்ணுகிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால் தேவ சமூகத்துக்கு போங்க, செபத்தை ஏறிடுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மட்டும் செபிப்போம். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றிப்பா. கர்த்தாவே இந்த நாளிலையும் தகப்பனை தாவீது ராஜா உம்மை நோக்கி பார்க்கும்போது கர்த்தாவே விண்ணப்பத்தை கேட்குற கர்த்தர் நீரப்பா. விண்ணப்பத்தை நீர் தகப்பனே கேட்டீர் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. அதே போல் யாக்கோப்பை நீர் கொண்டு வந்து நிறுத்தினீரப்பா. யாக்கோப்புக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்த போதில் ராஜா, அவன் பொய் சொல்லி தெரிந்தாலும் ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்கு தூரமாக இருந்தாலும் போராடி போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ராஜா. அவன் தன் சகோதரனையும் ஏமாத்தினான் தகப்பனை ஏமாத்தினான் ஐயா. ஆனாலும் கூட தகப்பனே அவன் நிறைய பாடுகள் பட்டான்னு நாங்கள் வேதத்தில் பார்க்குறியா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தன் பிள்ளையை கூட பிரிந்து தகப்பனை, யோசிப்பை கூட பிரிந்து ராஜா செத்து போயிட்டான்னு கூட பார்த்து சகோதரர்கள் சொல்லும்போது கூட தகப்பனை கதறி அழுது, ஆண்டவரே நான் கண்ணீரோடு தான் நான் மரணத்தை சந்திக்கணுமான்னு சொல்லி போராடும்போது கூட கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கடைசி நேரத்தில் யோசிப்பு கொண்டு முன்னாடி வைத்து எகிப்து தேசத்துக்கு ஒரு அதிகாரியாய் நீர் காமிச்ச தேவனப்பா. அவன் கண்ணீருக்கு நீர் பதில் கொடுத்தீர். ஆனால் முன்னிருந்த காலத்தில் அவன் ஏமாற்றி திரிந்தவன். ஆனால் தேவ சமூகத்தை பிடிச்சிக்கிட்டான்ப்பா. பிடிச்சதுனால அந்த ஏமாற்றி திரிந்த அவன் நல்ல ஒரு மனிதனாய் மாற்றினீர். உமக்கு பயப்படுற மனிதனாய் மாற்றினீர் கர்த்தாவே. உம்முடைய சமாதானத்தை கொள்ளுகிற ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றினீர். அப்படிப்பட்ட கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் உண்மை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாதபடி கர்த்தாவே பலவித காரியங்களில் ஏமாற்றப்பட்ட நிலைமை, ஏமாத்துகிற நிலைமை, அடுத்தவங்களை அழிக்கணுங்கிற என்ன நிலைமை, ஆண்டவரே அடுத்த குடும்பத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரையாக சமாதானத்தை கெடுக்கணுங்கிறவங்க எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டியா. கர்த்தருடையப்பட்ட பாக்கியத்தையும் கிருபையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்கப்பா. உன்னுடைய வார்த்தை கொண்டு நீர் பேசின வார்த்தைக்காக நன்றிப்பா. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவர் சாமத்தை சோத்ரி, நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.